ஹலோ ஆல். இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரீப்ரொடக்ஷன் பார்ட் 2. திஸ் இஸ் சம்திங் அபவுட் அஸ், ப்ளீஸ் கோ த்ரூ இட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரீப்ரொடக்ஷன் அனிமல்ஸ் பார்ட் 2. ஆல்ரெடி நம்ம மைக்ரோ ஆர்கானிசமும் செல் ஸ்ட்ரக்சரும் முடிச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட் சீரீஸில் தட் இஸ் ரீப்ரொடக்ஷன் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அப் டு இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் டெஸ்ட் டியூப் பேபி வரைக்கும் பார்த்துருந்தோம். இதில் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்க, தட் இஸ் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துட்டோம். இந்த ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் தட் இஸ் மேல் அண்ட் அ ஃபீமேல் கேமெட் அவுட் சைட் த பாடி ஆஃப் அ ஃபீமேலில் வந்து நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். தட் இஸ் ஃபீமேலுடைய பாடிக்கு வெளியே நடக்கிறதுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இது எங்கே காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் காமன். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃப்ராக் எடுத்துகிட்டின்னு வைங்க, அது வந்து தட் இஸ் ஃபீமேல் ஃப்ராக் வந்து லார்ஜ் டைப் ஆஃப் எக்கை வந்து அப்படியே இந்த எக்ஸ் வந்து ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும், அது அப்படியே வந்து ஜஸ்ட் பாண்ட்ஸ்லேயோ இல்லை லேக்லேயோ வந்து லே பண்ணிவிட்டு போயிடும். அப்புறம் மேல் ஃப்ராக் வந்து தன்னுடைய ஸ்பெர்மை வந்து அப்படியே வந்து ஃப்ளோட் பண்ண விட்டுரும். அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்பெர்முமே வந்து தன்னோட டெய்லை வச்சு மூவ் ஆகி போய் இதில் ஏதாவது ஒரு எக்கோட ஃபர்டிலைஸ் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான், தட் இஸ் இப்படி தான் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ, இது வந்து காமனானதான், தட் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனுக்குன்னு கிடையாது, இது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோங்கிறது காமன் கான்செப்ட். எப்போ ஒரு இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்குதோ அந்த ஃபர்டிலைசேஷனுடைய ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த ஜைகோட் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு தட் இஸ் அ மேல் அண்ட் அ ஃபீமேல் கேமிட் வந்து ஃபர்டிலைஸ் ஆனதுமே வந்து ஜைகோட் ரிசல்ட் ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த ஜைகோட் வந்து இந்த ஜைகோட்டுடைய நியூக்ளியஸ் வந்து திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே டிவைட் ஆகி வந்து ஒரு பால் ஆஃப் செல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கிறோம். அப்புறம் இந்த பால் ஆஃப் செல்ஸ் வந்து லேட்டராக தட் இஸ் பால் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் திரும்ப டிவைட் ஆகி இது வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகும். அந்த குரூப் தான் வந்து கொஞ்ச நாள் கழித்து டிஷ்யூஸாகவும் ஆர்கன்ஸாகவும் மாறும். இப்படி இந்த மாறுற ஸ்டேஜ் தான் வந்து எம்ப்ரியோ. தட் இஸ் ஒரு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செல்லு, அந்த செல் டிவைட் ஆகி ஒரு பால் ஆஃப் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த பால் ஆஃப் செல்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகுது. இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஆர்கனாகவும் டிஷ்யூஸாகவும் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆர்கனாகவும் டிஷ்யூஸாகவும் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் வந்து எம்ப்ரியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ரியோ வந்து யுட்டரஸுடைய வாலில் வந்து அப்படியே போய் வந்து ஸ்டிக் ஆகிக்கிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபர்தர் டெவலப்மெண்ட், ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து அது வந்து இதான் யுட்ரஸ்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த யுட்ரஸுடைய வாலில் போய் வந்து இந்த எம்ப்ரியோ வந்து ஸ்டிக் ஆகிக்கிறோம். அதனுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டு, ஹெட்டு, ஐஸ், காது அண்ட் ஆல்சோ எக்ஸெட்ரா. இப்போ வயிற்றில் இருக்க குழந்தைக்கு வந்து கண், காது, மூக்கு, கை, காலுன்னு சொல்லி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய இதுக்கு பேர் வந்து ஃபீட்டஸ். ஸோ ஃபர்டிலைசேஷன் ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் வந்து அது ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகுது. ஜைகோட்டாக ஃபார்ம் ஆனது வந்து திரும்ப எம்ப்ரியோவாக மாறுது. எம்ப்ரியோவுக்கு அப்புறம் ஃபீட்டஸாக மாறுது. ஓகே, அதுக்கப்புறம் எப்போ வந்து ஃபீட்டஸினுடைய டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ வந்து அது வந்து ஒரு சைல்டாக வந்து பிறக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசேஷனுக்கு கீழே ஜைகோட், அதுக்கு கீழே எம்ப்ரியோ, அதுக்கு கீழே ஃபீட்டஸ், அதுக்கு கீழே அதுக்கப்புறம் பிறக்கிறது வந்து சைல்டு. அப்புறம் ஹென், அதாவது வந்து கோழி எடுத்துட்டிங்கன்னா அதுவுமே வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான், ஆனால் வந்து அது முட்டை போடும். ஓகே, அதனுடைய ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குதோ தட் இஸ் அதாவது ஃபர்டிலைசேஷன் நடந்ததுமே வந்து ஜைகோட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆன மாதிரியே ரிப்பீட்டடாக டிவைட் ஆகி ஓவிடக்கில் போய் ஸ்டோர் ஆகிக்கிறோம். அப்போ ஓவிடக்கில் ஸ்டோர் ஆனதுமே வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதாவது வந்து இந்த முட்டையினுடைய மேலே இருக்கக்கூடிய வெள்ளை இது ஹார்டான வந்து வெள்ளை இது இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த ப்ரொடக்டிவ் லேயர். அப்புறம் இந்த ஹார்ட் ஷெல் இஸ் இந்த முட்டையில் கூடியது தான் வந்து ப்ரொடக்டிவ் லேயர். அந்த ப்ரொடக்டிவ் லேயர் ஃபார்ம் பண்ணதுமே வந்து கோழி முட்டை போட ஆரம்பிச்சிடும். அந்த முட்டையை வந்து
3 வீக்ஸ் ஆகும் அது வந்து ஒரு கோழி குஞ்சாக டெவலப் ஆகிறதுக்கு. அதுக்கு தேவையான வார்ம்த் வந்து எப்படி கொடுக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். கோழி வந்து அடகாக்குறது மூலமாக வந்து அதுக்கு தேவையான வார்ம்த்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் இன் அனிமல்ஸுங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சில அனிமல்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் மூலமாக வந்து குழந்தை கொடுக்கும். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ, அதாவது ஜைகோட்டில் ஃபார்ம் ஆகி திரும்ப அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகுதுல, அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகிற ப்ராசஸ் வந்து ஹியூமன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அதை தட் இஸ் இன்சைடு மாம் வந்து அம்மாவுடைய உடம்புக்குள்ளே நடக்கும். ஆனால் வந்து சில அனிமல்ஸ்க்கு வந்து அது அவுட் சைடு ஃபீமேல் பாடியில் நடக்கும். தட் இஸ் இந்த ஜைகோட்டுக்கு அப்புறம் ஃபார்ம் பண்ணக்கூடிய எம்ப்ரியோலேருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லாமே டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ அது எல்லாமே வந்து அவுட் சைட் ஆஃப் ஃபீமேல் பாடி நடக்கும். அப்புறம் வந்து எம்ப்ரியோ வந்து கண்டினியூஸ் டு க்ரோ, அதாவது எம்ப்ரியோ வந்து திரும்ப வந்து எப்படி க்ரோ ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எக் கவரிங்ஸ்க்கு அந்த சொன்ன மாதிரி ஏற்கனவே ஹென்னுக்கு சொன்ன மாதிரி வந்து அந்த ஹார்டு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே வந்து க்ரோ ஆகும். அந்த டெவலப்மெண்ட் எல்லாமே முடித்ததுமே வந்து அது வந்து முட்டை வந்து பொரிஞ்சு சிக்கன் வந்து கோழி வந்து வெளியே வந்துடும். அப்புறம் விவிபேரஸ் ஓவிபேரஸ் கான்செப்ட் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விவிபேரஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு வித அனிமல் வந்து டைரெக்டாக வந்து குட்டி போடுதோ அது வந்து விவிபேரஸ். அப்புறம் ஓவிபேரஸ்னால் எது வந்து முட்டை போட்டு அடகாத்து சிக்கன் வந்து வெளியே வருதோ, தட் இஸ் குஞ்சு வந்து வெளியே வருதோ அதுக்கு பேர் வந்து ஓவிபேரஸ். ஸோ விவிபேரஸ்னால் வந்து டைரெக்டாக குட்டி போடுறது, ஓவிபேரஸ்னால் வந்து முட்டை போட்டு அடகாத்து அதுக்கப்புறம் வந்து குட்டி வெளியே வர்றதுக்கு பேர் வந்து ஓவிபேரஸ். அதுக்கப்புறம் மெட்டமார்ஃபாசிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லார்வா டு அடல்ட் வந்து டிராஸ்டிக் சேஞ்ச் நடைபெறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து சின்ன குழந்தைய பிறந்தப்பயே வந்து நம்மளுக்கு கை கால் எல்லாமே வந்து சின்ன குழந்தையில இருக்கப்போ சிறுசாக இருந்திருக்கும். அப்படியே நம்ம வளர வளர வந்து அதே தான் வந்து இருக்கும். ஆனால் வந்து மெட்டமார்ஃபாசிஸ்ங்கிற ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்திங் இப்போ பிறந்தப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில்க்வார்ம் எடுத்திங்கன்னா பிறந்தப்போ வந்து சும்மா ஒரு லார்வாவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு வரப்போ அது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக மாறுதுல, அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து மெட்டமார்ஃபாசிஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தது எல்லாமே வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். அதாவது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டுடைய ஃபியூஷனால் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு பேர் வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இதே வந்து ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன்லி ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஹைட்ராவில் பார்த்தீங்கன்னா பட்டிங். இப்போ ஹைட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பட்டு ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அந்த பட்டு வந்து டெவலப் ஆகி தனி ஒரு ஹைட்ராவாக ஃபார்ம் ஆகிடும். இது வந்து ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி வந்து அமீபாவில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹைட்ராவை பொறுத்த வரைக்கும் பட்டிங்கில் ஃபார்ம் ஆகுது, வேறு அமீபாவை பொறுத்த வரைக்கும் பைனரி ஃபிஷனில் ஃபார்ம் ஆகும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சிங்கிள் அமீபா அதனுடைய நியூக்ளியை டிவைட் ஆகும். ஓகே, நியூக்ளியை டிவைட் ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டுமே தட் இஸ் இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் இதுக்கு வந்து 2 நியூக்ளியஸ் இருக்குது. அந்த 2 நியூக்ளியஸுமே வந்து வெவ்வேறு ஆர்கனாக ஃபார்ம் ஆகிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதாவது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக ஒன்லி சிங்கிள் பேரண்ட் இன்வால்வ்டு, 2 பேரண்ட் கிடையாது, ஒன்லி சிங்கிள் பேரண்ட் இன்வால்வ்டு. அதுக்கு பேர் தான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். That's it for today guys. Spread the word in your comfort zone. Thank you.